தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனையை எடுத்து கூறினால் காது கொடுத்து கேட்பதில்லை என்பதால் பாஜக கூட்டணியிலிருந்து தனியாக பிரிந்து வந்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் சங்ககிரியில் நடைபெற்ற அதிமுக தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், முதலமைச்சர் ஸ்டாலினின் ஸ்பெயின் பயணம் தொடர்பாக மக்களுக்கு சந்தேகம் இருப்பதாக கூறினார். தமிழக மக்களின் பிரச்சனைகளை யார் சரி செய்வார்களோ அவர்களுக்கு பிரச்சனையின் அடிப்படையில் ஆதரவு அளிக்கப்படும் என தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, அதிமுக தலைமையிலான சிறப்பான கூட்டணி அமையும் என குறிப்பிட்டார். சென்னையில் நடைபெற்ற தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்திய எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை வருகிற பொழுது நாம் எடுத்து சொன்னால் காது வைத்து கேட்பது கிடையாது. ஆகவே நாம் தனியாக பிரிந்து விட்டோம். நம்முடைய உரிமையை பாதுகாப்பதற்காக பிரிந்து விட்டோம். நமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். மக்களிடத்தில் இருக்கின்ற சந்தேகங்கள், மிகப்பெரிய சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன. இவர் தொழில் முதலீட்டு ஈர்க்க போகவில்லை, தொழில் முதலீடு செய்வதற்கு போகிறார்கள் மக்கள் பேசிக் கொள்கிறார். இங்கேயே தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்துகிற பொழுது இங்கேயே புரிதல் ஒப்பந்தம் போட்டுக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழில் முதலீட்டாளர்களை அழைத்து அங்கே புரிதல் ஒப்பந்தம் போடுவதற்கு என்ன காரணம்? இதுதான் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி